தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சில்லென்ற தென்றல் காற்றையும் ஆர்ப்பரிக்கும் அலைகளின் அணிவகுப்பையும் ஆசிகளை அள்ளித்தரும் ஆரோக்கிய அன்னையையும் கொடையாக பெற்ற தஞ்சை மறைமாவட்டத்தின் மேதகு ஆயர் சகாயராஜ் அவர்களே, நீங்கள் மக்கள் பணியில் மன உறுதியும் துணிவும் கொண்டவர். குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் குறுக்கிட்ட துன்பங்களைக் கண்டு மலைக்காதவர். சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்தும் நெளிந்தும் நேராகவும் சில சமயங்களில் அமைதி காத்தும் சத்தமே இல்லாமல் சாதுரியமாக நீங்கள் ஆற்றிய பணிகள் சரித்திரத்தில் எழுதப்பட்டவையே. அன்னையின் ஆசி பெற்ற அன்பு ஆயரே, பூமி தாயை அதிரவைக்கா நடை, பூலோக மாந்தரை அதிரவைக்கா பேச்சு, கூர்ந்து கேட்க தூண்டும் மௌன மொழிகள் 1000 அர்த்தங்களை தழுவி நிற்கின்றன. ஆன்மீக வளர்ச்சியோடு ஆளுமை வளர்ச்சி பெற்ற நீங்கள் தோற்றத்தில் எளிமை, பணியில் திறமை, பேச்சில் பொறுமை, குணத்தில் அருமை, பழகுவதில் மென்மை, இத்தகைய பண்புகளால் அணி செய்யப்பட்ட நீங்கள் இகத்தில் பல்லாண்டு பல நூறாண்டு பாங்குடன் வாழ உம்மை வாழ்த்தி இத்திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். ஆயரோடு இணைந்து இத்திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அனைத்து அருள் பணியாளர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் வருகையை முன்னிட்டு இன்று முதல் திருவருகை காலத்திற்குள் பயணிக்கின்றோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழிப்போடு இருந்து நம் மீட்பரை சந்திக்க அழைக்கும் காலம். திருவருகை கால முதல் மெழுகுவர்த்தி உரைக்கும் உண்மையை அறிவோம். இன்று ஏற்றப்படும் மெழுகுவர்த்தி ஊதா. இது நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி. மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. நாமும் விழிப்புடன் காத்திருக்க அழைப்பு விடுக்கும் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தியை ஏற்ற அன்பு ஆயர் அவர்களை அழைக்கின்றோம். ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? 5 நூற்றாண்டுகளை கடந்து இம்மண்ணிலும் மக்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர்தான் நம் பங்கின் பாதுகாவலர் தூய பிரான்சிஸ்கு சவேரியார். தூய சவேரியாரின் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கூறி அன்போடு வரவேற்கின்றோம். அரச குடும்பத்தில் பிறந்து எளிமையை இனிமையாய் அணிந்து நற்செய்தியை சுமந்து நம் மண்ணில் பதம் பதித்த புனிதரை பெற்றுள்ள நாம் பேறு பெற்றவர்களே. இறந்து 500 ஆண்டுகளை கடந்தும் அழியா உடலும் மங்கா புகழும் எண்ணில்லா புதுமைகளையும் செய்யும் புனிதரின் தாழ்ச்சியையும் தைரியத்தையும் மனித நேயத்தையும் பறைசாற்றுவோம். இயேசுவின் உண்மை சீடரான தூய சவேரியார் பல லட்சம் மைல்கள் நடந்து இயேசுவை தனது நாவால் அறிவித்து பல அற்புதங்களை தனது கரத்தினால் செய்தவர். நம் அனைவரின் விசுவாசத்தை ஆழப்படுத்த தன்னுடைய அழியா உடலை ஆதாரமாக இம்மண்ணிற்கு கொடுத்து சென்றுள்ளார்.
இப்பெருமைக்குரிய புனிதரின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் அவரின் மனிதநேய மதிப்பீடுகளை நம் வாழ்வில் பிரதிபலிப்பவர்களாக வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை உபயம் செய்கின்ற சிறப்பிக்கின்ற குடும்பங்கள், இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்ற ஊர் பொதுமக்கள் மற்றும் நமது மலம்பட்டி மண்ணிலே 35 ஆண்டுகளுக்கு மேலாக நற்செய்தி பணி, மருத்துவ பணி, பங்கு பணி என பல அருமையான பணிகளை செய்து கொண்டிருக்கிற நமது பாசத்துக்குரிய அருட்சகோதரிகள் புனித தோமையாரின் பிரான்சிஸ்கன் துறவற சபை அருள் சகோதரிகள் இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்றனர். எனவே 11/2/1978 ஆண்டு நமது முன்னாள் ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்ட் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த சபையானது ஆள் போல வளர்ந்து இன்று பல இடங்களிலே வேரூன்றி இறையாட்சி பணியை செய்கின்றவர்கள் நமது சபை அருட்சகோதரிகள். நன்னாளிலே அருட்சகோதரிகளின் கருத்துக்களுக்காகவும் அருட்சகோதரிகளுடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்று இந்த திருப்பலி உபதேசம் செய்கின்ற குடும்பங்கள் நாச்சிக்குறிச்சி திருமதி மேரி அருள் குடும்பத்தினர், நாச்சிக்குறிச்சி திரு ஜோசப் குழந்தை குடும்பத்தினர், நாச்சிக்குறிச்சி திரு துரைராஜ் சகாய செல்வி குடும்பத்தினர், நாச்சிக்குறிச்சி திரு அமுல்தாஸ் அந்தோணியம்மாள் குடும்பத்தினர், நாச்சிக்குறிச்சி திரு ஆல்பர்ட் கமலிட்டா குடும்பத்தினர், மலம்பட்டி திரு எம் இருதயம் ஆசிரியர் லீதியால் குடும்பத்தினர், நாச்சிக்குறிச்சி திரு ஆரோக்கியசாமி நித்யா ஆசிரியை குடும்பத்தினர், நாச்சிக்குறிச்சி திரு ஸ்டீஃபன் விக்டோரியா குடும்பத்தினர், நாச்சிக்குறிச்சி திரு பீட்டர் சகாயம் குடும்பத்தினர். இந்த அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த அனைத்து குடும்பங்களில் இருக்கின்ற வயதானவர்கள், பெரியவர்கள் உடல் உள்ள சுகத்தோடு நலமோடு வாழ வேண்டியும், இந்த அனைத்து குடும்பத்தில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகள் திருமண வரன் வேலைவாய்ப்பு பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டியும், இந்த அனைத்து குடும்பத்தில் இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும், இந்த அனைத்து குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்கள் மோட்சபாக்கியம் சேரத்தக்கதாக இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். திருச்சி மறை மாவட்டம், கீரனூர் மறைவட்டம், மலம்பட்டி பங்கு சக்தி நிறைந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருத்தலத்தின் 46ஆம் ஆண்டு பங்கு திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, மலம்பட்டி பங்கு மற்றும் கிளை பங்கு இறைமக்களே, புனித சவேரியாரின் அன்பு பக்தர்களே, திருச்சி மறை மாவட்ட அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவற சபை குருக்களே, கீரனூர் மறைவட்டத்திலே இறைப்பணி ஆற்றுகிற துறவற குருக்கள் மற்றும் இருபால் துறவிகளே, புனித சவேரியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மலம்பட்டி ஊர் முக்கியஸ்தர்கள், புனித தோமையாரின் பிரான்சிஸ்கன் சபை அருட்சகோதரிகள் மற்றும் எனது சார்பாக இயேசுவின் கல்வாரி திருப்பலிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் இந்த 2024ஆம் ஆண்டு திருவிழா நமக்கு அனைவருக்குமே இரட்டிப்பு மகிழ்ச்சியான திருவிழா. திருவிழாவின் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் நமக்கு நமது பாசத்திற்குரிய ஆயர் முனைவர் மேதகு சகாயராஜ் அவர்களின் வருகை நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பு ஆக்கியிருக்கிறது. நான் மலம்பட்டி பங்கு தந்தையாக கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி பொறுப்பேற்றேன். நான் பொறுப்பெடுத்த பிறகு முதல் முறையாக ஆயர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி பழைய ஆலயம் கட்டப்பட்ட
150ஆம் ஆண்டு நிறைவு விழா தயாரிப்புக்காக வருகை தந்திருந்தார். மீண்டும் 2ஆம் முறையாக 2024ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இரும்பு சக்கரங்கள் புதிதாக மாற்றப்பட்ட பெரிய தேர் வெள்ளோட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். தந்தை அவர்கள் இன்று 3ஆம் முறையாக தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் ஆயராக, நமது மண்ணின் ஆயராக வந்திருக்கின்றார். எனவே நம் அனைவருடைய சார்பாக நமது மண்ணின் ஆயர், நமது பாசத்துக்குரிய ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களை நாம் கரம் தட்டி வருகிறவர்களை வரவேற்போம். ஆயர் அவர்கள் நமது மனதிலே, எனது ஆழ் மனதில் எப்போதும் நிறைந்திருப்பவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்கின்றது என்கிற அன்னை மரியாவின் வார்த்தைகள்தான் ஆயர் அவர்களை இந்த அன்பு திருப்பலிக்கு, நன்றி திருப்பலிக்கு நாம் வரவேற்று அவருக்காக ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாகும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே
ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பர் நீரே. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பர் நீரே. ஆமென், 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 மன்றாடுவோமாக. இறைவாயம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எம் இந்திய நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் எங்களது உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், உம் புனித திரு அவை தமக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு என்று மகிழ்ந்திருக்கவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிட்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம். இயேசுவே 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 இயேசுவே, நீ இல்லாமல் என்ன சுகம், என்ன சுகம், என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது
நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தி அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். புதிய மொழிகளை பேசுவர். பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவளோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான
சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஊரின் தொன்மைமிகு நமது பங்கு இறை சமூகத்தின் மிக பிரியத்துக்குரிய பாசத்துக்குரிய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அருள் பணியாளர்களாய், அருள் சகோதரிகளாய், அருள் சகோதரர்களாய், அன்பு இறை மக்களாய் பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் கடவுள் திருமுன் வந்திருக்கிறோம். இந்த திருநாளை கொண்டாட இங்கு கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் அந்த நல்ல புனிதரின் திருப்பெயரில் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ், ஹாப்பி ஃபீஸ். ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பங்கு தந்தை சொன்னாங்க, ஏறக்குறைய ஓராண்டுக்குள் 3வது முறையாக வளம்பட்டி பங்கிற்கு வருகிற ஒரு வாய்ப்பு, ஒரு கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். இந்த பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாடுகிற அதே வேளையில் திரு அவை இன்று திருவருகை காலத்தை தொடங்குகிறது. எப்படி ஜனவரி 1ஆம் தேதி ஒரு புதிய ஆண்டை நாம் வழக்கமாக தொடங்குகிறோமோ, அதே போல் திரு அவையின் திரு வழிபாட்டு ஆண்டு இந்த நாளோடு தொடங்குகிறது. திருவருகை காலத்தோடு இயேசுவின் பிறப்புக்காக நம்மை தயாரிக்கும் அந்த காலத்தின் முதல் நாளோடு இந்த திரு அவையின் வழிபாட்டு ஆண்டு தொடங்குவதாக திரு அவை உணர்ந்து அதை கொண்டாடுகிறது. ஆக திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகிறோம். 3 காரியங்களை ஆழமாக சிந்திக்க இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுப்பதாக திரு அவை போதிக்கிறது. 3 வகையான வருகை, இயேசுவின் வருகை என்று திரு அவை போதிக்கிறது. முதல் வகையான வருகை வருகிற 25ஆம் தேதி நாம் கொண்டாட போகிற இயேசுவின் பிறப்பை குறித்து காட்டும் இயேசுவின் முதல் வருகை. கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். அந்த கடவுள் மனிதரானார், இம்மானுவேல் என்கிற பெயர் சுட்டி கொண்டார் என்று மற்ற நற்செய்தியில் வாசிக்கிறோம். ஆக நம்மில் ஒருவராக, ஒரு குழந்தையாக அந்த இயேசு பிறந்தார் என்பதை நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம். அது இயேசுவின் முதல் வருகை. ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம், ஒவ்வொரு ஆண்டும் கூடுதல் சிறப்போடு கொண்டாடுகிறோம் என்பதும் கூட உண்மை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக சிறப்போடு என்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்மஸ் திருநாளை கொண்டாடுகிறோம். ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றில் நுழைந்த அந்த கடவுளை கொண்டாடி மகிழுகிறோம். ஒரு குழந்தையா நம்மில் ஒருவராக பிறந்த அந்த இயேசுவின் பிறப்பு திருநாளை கொண்டாடுவது இயேசுவின் அந்த முதல் வருகை நினைவூறுவதாக திரு அவை உணர்கிறது. 2வது வருகை என்று சொல்லுகிற போது இந்த உலகம் முடிகிற நாளில் இயேசு ஒரு நடுவராக, நமக்கு தீர்ப்பளிப்பவராக வருகிற நாள் என்று திரு அவை சொல்லுகிறது. அதை நான் இப்படித்தான் எப்போதுமே புரிந்து கொள்வதுண்டு. அது நமக்கு தீர்ப்பளிக்க வருகிற நாள் அல்ல, மாறாக உலகம் முழுவதையும் அந்த கடவுளுக்கு அந்த கிறிஸ்து அர்ப்பணிக்கிற நாள் அந்த நாளாக இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவில் ஒரு இறையாட்சி தொடங்கி இருக்கிறது. அந்த இறையாட்சிக்குட்பட்ட மக்களாக இவ்வுலகமாந்தர் அனைவரும், படைப்பு அனைத்துமே அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற நாள் அந்த இயேசுவின் 2ஆம் வருகையின் நாள் என்று நான் உணர்வதுண்டு. நற்செய்தி வாசகமாக தந்தையவர்கள் வாசிக்க கேட்டோம், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆக மனிதர்களுக்கு மட்டுமல்ல, படைப்பு அனைத்திற்கும், இயற்கை முழுவதற்கும் அந்த கடவுள் அரசாளுகிறார், அந்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்கிற அந்த செய்தியை சொல்லுங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை நிறைவேறுகிற நாள் இவ்வுலகில் எல்லா மாந்தரும் அந்த கடவுளை தங்கள் தாயாக தந்தையாக கொண்டாடி மகிழ்ந்து தங்களுக்குள் சகோதர உறவில் வாழக்கூடிய ஒரு புதிய மானுடம், ஒரு புதிய இறையாட்சி சமூகம் அது நிறைவடைகிற நாள் இயேசுவின் 2ஆம் வருகை நாள் என்று நான் உணர்வதுண்டு. அந்த நாளுக்கு காத்திருக்கிறோம். அந்த நாள் விரைவில் நடக்க வேண்டும் என நாம் காத்திருக்கிறோம். இயேசுவின் இறையாட்சி முழுமையடைய வேண்டும் என்பது நமது மன்றாட்டு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை மன்றாடுகிற போதெல்லாம் தவறாமல் ஜெபிக்கிறோம். கடவுளே, உமது ஆட்சி வருக, உமது இறையாட்சி வருக. எல்லா மாந்தரையும் உள்ளடக்கிய அந்த இறையாட்சி எம்மில் மலர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆக இது எல்லாம் அழிந்து போன பிறகு கடவுள் நம்மை தண்டிக்க வருகிற நாளாக நான் பார்ப்பதில்லை. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் இந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று லூக்கா சொல்லுவார். இயேசுவின் வார்த்தைகளாக இவையெல்லாம் நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்று.
ஆக தலையிடமிருந்து நம்மை நெருங்கி வரக்கூடிய அந்த மீட்பை பெற்றுக்கொண்டதை கொண்டாடுகிற நாளாக அந்த இறையாட்சி நாள், இறையாட்சி முழுமை அடைகிற நிறைவடைகிற நாளாக இருக்கும். அதை இயேசுவின் 2ஆம் வருகை என்று சொல்லுகிறோம். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அதையும் இந்த திருவருகை காலத்தில் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, 3வது வருகை என்றும் திரு அவை இன்னொரு வகையான வருகையை சொல்லுகிறது. நமக்கு அறிவிக்கப்படுகிற இறை வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மிடையே வருகிறார். நாம் கொண்டாடக்கூடிய அருள் அடையாள கொண்டாட்டங்களில், நற்கருணை கொண்டாட்டத்தில், திருப்பலியில் அந்த இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மிடையே வந்து பிரசன்னமாகிறார். நமக்கு அடுத்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், குறிப்பாக தேவையில் உழலக்கூடிய, வறிய நிலையில் வாழக்கூடிய, நமது உதவி தேவைப்படக்கூடிய எல்லா மாந்தர்களும் அந்த இயேசு இன்றும் நம்மிடையே வருகிறார். இந்த உலகம் முழுவதும் அந்த கடவுளின் பிரசன்னம், அந்த கடவுள் இருக்கிற வீடு, அவரது உறைவிடம் என்று உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு. ஆக ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு நம்மை சந்திக்கிறார். நம்முடைய குடும்பத்தவராக, நமது கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக, உடன் பிறந்தவர்களாக, உறவுக்காரர்களாக, பிள்ளைகளாக அந்த கடவுள் நம்மை நாளும் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மிடம் வருகிறார் என்று உணர்ந்து வாழ திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆக இந்த திருவருகை காலத்தில் இந்த 3 வகையான இயேசுவின் வருகையை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். அதன் நிறைவாகவே கிறிஸ்துமஸ் என்பதை இயேசுவின் வருகையின் திருநாளாக, இயேசுவின் பிறப்பின் திருநாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். ஆக இந்த நாளில் நாம் அந்த இயேசுவின் பிறப்பு திருநாளுக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பில் இவ்வுலகமாந்தர் அனைவருக்கும் கடவுள் வாக்களித்தது மகிழ்ச்சியும் அமைதியும். அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் எல்லா மாந்தரும் முழுமையாக பெற்று மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை இயேசுவின் வாக்குறுதி, இயேசுவின் பிறப்பின் வாக்குறுதி. அந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி கொண்ட மக்களாக எந்நாள் வாழ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இறைவன் உங்களை நிரம்ப ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பிரியமானவர்களே, இது திரு அவை ஓடு இணைந்து நாமும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாடுகிற இந்த நாட்களில் இந்தியாவில் குறிப்பாக கிறிஸ்துவ மக்களிடையே மிக அதிகமாக உச்சரிக்கப்படுகிற பெயர் பிரான்சிஸ் சவேரியார். நிறைய பேர் கோவாவுக்கு போயிட்டு வராங்க. அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. அந்த அழியா உடலை பார்ப்பதற்காக தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் நிறைய ஃபாதர்ஸ் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நான் போகலை, வாய்ப்பு கிடைக்கல, அதனால் போகலை. நான் உணர்ந்து பார்ப்பேன், தனது இறை வார்த்தை இத்தனை ஊக்கத்தோடு, ஆற்றலோடு, வல்லமையோடு நாடு கடந்து, கடல் கடந்து, கண்டம் கடந்து சென்று அறிவித்த அந்த மனிதரது உடல் அழிந்து போகக்கூடாது என்று அந்த கடவுளே காத்து கொண்டிருக்கிறார் என்று. ஆக அவரது உடல் அத்துணை மேன்மைக்குரியது என்று அந்த கடவுள் கருதுவாரானால், அந்த உடல் வழியாக அந்த மனிதர் அறிவித்த அந்த நற்செய்தி எத்துணை மேன்மையானது என்பதை உணர்ந்திருக்கும். ஆக அவரது நற்செய்தியை வாய் திறந்து அறிவித்து, கால் கடந்து அறிவித்து, அதன் மேன்மை உணர்த்திய அந்த புனிதரது மேன்மையும் பாராட்டுக்குரியதே, வியப்புக்குரியதே என்பதுதான் இந்த புதுமை நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறேன். அந்த மனிதரை பார்க்கிற போதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு அசதி தோன்றாத அத்துணை ஆற்றல் மிகுந்த ஒரு புனிதராக பார்க்க முடியும். எசையா இறைவாக்கு நூல் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் எசையா சொல்லுவார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வார்கள், அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டார்கள். நமக்கெல்லாம் உட்கார்ந்திருந்தாலே களைப்பு வந்து விடுகிறது. ஆனால் இந்த மனிதர் எத்தனை ஆயிரம் மைல் கடல் வழியாகவே பயணித்து, எந்த விஞ்ஞான வசதிகளும் இல்லை, அத்துணை ஒரு நெருக்கடி மிகுந்த கடற்பயணங்கள், பெரும் விபத்துக்கும் ஆபத்துக்கும் உள்ளாகக்கூடிய அந்த சூழலிலும் கூட ஐரோப்பாவில் போர்ச்சுகலிலிருந்து இந்தியா, கோவாவிலிருந்து கேரள பகுதி, கேரளத்திலிருந்து தூத்துக்குடி பகுதி அல்லது தஞ்சை பகுதிகள் என்று சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு மனிதர் அந்த காலத்தில் வெறும் பாய்மர படகுகளை நம்பி பயணித்திருப்பாரானால், அவரிடம் விளங்கிய அந்த ஆற்றல், வல்லமை, அதன் பின்புலம் அவர் கிறிஸ்து மீது கொண்டிருந்த மாறாத நம்பிக்கை. பிரியமானவர்களே, நான் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கைக்காக எதையும் செய்வேன், நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையாக எதையும் நான் இழந்து நிற்பேன் என்கிற அந்த மனிதரது உள்ளத்து உறுதி நமக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. ஆக விவிலியம் சொல்வது போல, அவர் ஓடினாலும் களைப்படையாது, நடந்து போனாலும் சோர்வடையாது, அத்தனை ஊக்கத்தோடு அந்த இறை வார்த்தையை அறிவித்த ஒரு மாபெரும் புனிதராகவே நாம் பார்ப்போம். நமது இந்திய திரு அவையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திரு அவை வளர்வதற்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் என்று சொன்னால் அது மிக இல்லை. குறிப்பாக
தமிழக பகுதியிலும் கூட இன்று ஏராளமானவர்கள் அது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நல்ல புனிதரது அந்த நற்செய்தி அறிவிப்பே அதற்கு காரணம் என்றும் நம்மால் சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அப்படி அந்த மனிதரிட விளங்கிய அந்த தெளிவு என்ன என்று பார்க்கிற போது இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியாரின் வார்த்தைகளாக வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வார்த்தையும் 16வது இறை வார்த்தையும் அவர் சொல்லுவார், ஒரு சிலரேனு மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்கிற வார்த்தைகள் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வார்த்தைகளாக அவரது வரலாறு சொல்லுகிறது. எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆக நான் அந்த இயேசுவை அறிந்திருக்கிறேன், எல்லோரும் அவரை அறிய செய்ய வேண்டும். நான் அந்த இயேசுவை அன்பு செய்கிறேன், எல்லோரும் அந்த இயேசுவை அன்பு செய்யும். எவ்வளவு முடியுமோ, எத்தனை பேருக்கு முடியுமோ அந்த இறையரசு செய்தியை, அந்த நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு தாகமும் மன துணிவும் மிகுந்த வல்லமையும் கொண்டிருந்த புனிதராக அவரை பார்க்கிறோம். 9வது இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இந்த நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமை விடுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஏனெனில் இது என் மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று சொல்லுவார் புனித பவுலடியார். அதை உள்ளத்தில் வாங்கி இந்த நற்செய்தியை அறிவிப்பது எனது கடமை என்பதை உணர்ந்து, எந்த கடவுளை நான் கிறிஸ்துவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ, எந்த கடவுளுக்கு நான் கிறிஸ்துவில் சான்று பகருகிறேனோ, அந்த கடவுளை நான் ஊரறிய உலகறிய உரத்து சொல்லுவேன். அதை சொல்வது எனது கடமை என்று உணர்ந்த ஒரு மனிதரால் தான் இவ்வளவு துணிவோடு இவ்வளவு தொலைவுக்கு பயணம் செய்து இறைவார்த்தை கொண்டு சென்றிருக்க முடியும் என்று பார்க்க முடியும். ஆக எல்லாருக்கும் எல்லாம் ஆக வேண்டும். அவரை குறித்து ஒரு வரலாற்று குறிப்பில் வேடிக்கையான ஒன்றை சொல்லுவார்கள். இந்தியாவுக்கு வந்தபோது இங்கு பாமரர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழலில் அவர்கள் மத்தியில் ஒரு ஏழை எளிய மனிதராக எளிய உடை அணிந்து இறைவார்த்தை அறிவித்தார். ஆக இந்தியாவில் காலிறங்கிய பிறகு அவர் செய்த பணிகள் எல்லாம் ஏழைகள் மத்தியில், பாமரர் மத்தியில், இந்த நாட்டு மக்களது வாழ்க்கை சூழலில் அமைந்திருந்தது. அவர் தோற்றம் அத்துணை எளிதாக இருந்தது, அவரது உடுத்திய உடைகளும் எளிதாக இருந்தன என்று. அதே மனிதர் ஜப்பானுக்கு போகிற போது ஒரு நவநாகரிக மனிதனாக உடையணிந்து நற்செய்தி அறிவித்தார் என்பது வரலாறு. ஆக அங்கிருந்த மக்கள் அவர்களது சூழல் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும். ஆக ஒரே நற்செய்தி, ஒரே இயேசு என்றாலும் கூட அதை அறிவிக்கிற அந்த சூழலுக்கு ஏற்றவாறு எல்லாருக்கும் எல்லாமாகி அந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை அவர்களுக்கு உரத்து சொல்ல வேண்டும் என்று உணர்ந்து அந்த காரியத்தை செய்த மனிதராக அவரை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆக அவரை இயக்கிய அந்த ஒரு ஆற்றல் வல்லமை, அவர் கடவுள் மீது கொண்டிருந்த மாறாத நம்பிக்கையும், அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்கிற அந்த குறைந்து போகாத தீர்ந்து போகாத அந்த தாகம், அந்த உள்ளத்து உறுதி, அந்த மனிதர் நமக்கு என்னாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்று உணர வேண்டும் பிரியமானவர்களே. இப்படி நற்செய்தி அறிவிப்பவர்கள் எத்துணை மேலானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எசையா இறைவாக்கு நூல் 53ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நற்செய்தி அறிவிக்கவும், நலவாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. நமக்கு நற்செய்தி கொண்டு வந்த இந்த நல்ல மனிதர்களது பாதங்கள் எத்துணை மாண்புக்குரியவை, வியப்புக்குரியவை என்றே விவிலியம் பறைசாற்றுகிறது. ஏனெனில் அவர்கள் கொண்டு வந்த செய்தி நற்செய்தி, நலவாழ்வை பலப்படுத்துவதற்கான செய்தி, அது நலம் தரும் செய்தி, அது விடுதலையை பறைசாற்றக்கூடிய செய்தி, ஒட்டுமொத்தத்தில் உங்கள் கடவுள் அரசாளுகிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி என்று பார்க்கிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார், அந்த கடவுள் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார், அந்த கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார், அந்த கடவுள் உங்களுள் ஒருவராக இருக்கிறார் என்பதே அவர்கள் கொண்டு வந்த இந்த நற்செய்தியின் சாரம்சமாக கருவாக இருந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்கள். ஆக இந்த நற்செய்தி அறிவித்தார்கள். எந்த விலை கொடுத்தும், எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் அந்த நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆக அத்துணை மேன்மைக்குரிய ஒரு புனிதராக புனித பிரான்சிஸ் சவேரியாரை கொண்டிருக்கிறோம். அவரையே நமது பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். இது மலம்பட்டி பங்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிற தளம் என்று நானும் உணர்ந்திருக்கிறேன். இட்ஸ் எ மிஷன் ஸ்டேஷன்.
அப்படித்தான் இது வளர்ந்து வந்திருக்கிறது. ஏராளமான சமயங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் வந்து கூடி கடவுளை வழிபடக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. திருசிலுவை சபையை நிறுவிய அருள் சகோதரி கிளவுடின் சொல்வதாக வாசித்திருக்கிறேன். அந்த நல்ல கடவுளை எல்லோரும் அறிய செய்ய வேண்டும், அந்த நல்ல கடவுளை எல்லாரும் அன்பு செய்திடல் வேண்டும் என்று நமது நோக்கமே அதுவாக இருக்க வேண்டும். எல்லோரும் அந்த நல்ல கடவுளை அறிந்து கொள்ள செய்வது நமது கடமை. எல்லோரும் அந்த நல்ல கடவுளை அறிந்து அன்பு செய்வது நமது கடமை என்பதை உணர்ந்து இந்த பணியை செய்கிற போது அந்த பணி மேன்மை அடைகிறது. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்லிருக்கு, கிறிஸ்தவர்கள் நமக்கு அந்த இறை வார்த்தையை 4 பேருக்கு சொல்ல வேண்டும், நமது சமயத்தை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் இப்போது இல்லை. பங்கு சமயர்கள் நிறையா இருக்கிறாங்க, நானும் இருந்திருக்கிறேன் பங்குகளில். இப்போ நமது பங்குகளில் கிறிஸ்தவ எண்ணிக்கை கூடுகிறது என்றால் பிள்ளைகள் திருமுழுக்கு பெற்றாலும் உண்டு, அல்லது நம்ம ஆட்கள் எங்கேயாவது போய் இந்து பெண்ணையோ இஸ்லாமிய பெண்ணையோ திருமணம் செய்து வந்தால் உண்டு. அப்படித்தான் திரு அவை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக கிறிஸ்தவத்தில் சேர விரும்புகிறோம் என்று வருகிறவர்கள் எல்லாம் இப்போது மிக குறைவு, வெகு சிலரே. என்ன காரணம்? அது நற்செய்தியின் குறைபாடா, அல்ல இயேசுவின் பெயர் அறிவிக்கப்பட முடியாத பெயரா? அறிவிப்பவர்கள் இல்லை. அந்த இயேசுவுக்கு சான்று பகர்ந்து அந்த நற்செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஊக்கத்தோடு பணி செய்யக்கூடிய அந்த நிலை இல்லை. திரு அவை பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் ஆகி போன அந்த மக்களை வழிநடத்துவதிலேயே, மீண்டும் மீண்டும் அந்த கிறிஸ்தவ நெறிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலேயே தனது நேரத்தை, தனது ஆற்றலை, உழைப்பை செலவிடுகிறது என்றே உணர்கிறேன். நாம் மறந்தே போயிருக்கக்கூடாத, நாம் செய்யாத, அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை இந்த நற்செய்தியை அறிவிக்கிற அந்த பணி. எல்லோருக்கும் அந்த நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். இயேசுவின் 2ஆம் வருகை நான் சொன்னது போல சமீபத்திருக்க வேண்டும், அது உடனடியாக வர வேண்டும், எல்லோருக்கும் அந்த நற்செய்தி சென்று சேர வேண்டும். ஆக நற்செய்தி அறிவிப்பது என்பது பல நேரங்களில் இதுபோல் அந்த பைபிள் கோஷிகள் போல பைபிளை தூக்கி கொண்டு ஊராக போகிறோம், தெருக்களில் பேசுகிறோம் என்பதெல்லாம் அல்ல. நாம் வாழக்கூடிய இடங்களில், பணி செய்யக்கூடிய இடங்களில், நாம் படிக்கிற இடங்களில், நாம் சந்திக்கிற மனிதர்களுக்கு அது இயேசுவை எடுத்து சொல்வதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பார்த்துருக்கிறோம், பஸ்லையோ ரயிலையோ பயணம் செய்கிறப்ப எல்லாம் ஒரு இந்து சமய சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா, ஒரு இந்து கோயில் வந்தால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், கூச்சமும் இல்லாமல் தங்களது அந்த வழிபாட்டு அடையாளத்தை காட்டுவார்கள். ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரி அப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களும் கூட அந்த மணி குறிப்பிட்ட நேரம் வருகிறப்ப அந்த தங்களது சமய பழக்கத்தை காட்டுவதில் அவர்களுக்கு எந்த தயக்கமும் கூச்சமும் இருப்பது கிடையாது. நம் ஒரு கோவிலை பார்த்தா சிலுவை போடணுன்னா கூட இங்கிட்டு திரும்பி இந்த பக்கம் திரும்பி, எனக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. வேறு யாரும் நம்மளை பார்க்காம இருக்கிற ஒரு சூழலில் ஒரு சிலுவை எப்படி, அந்த சிலுவை கூட இங்கே கூட போகாது, இந்த எப்படி முடிச்சுக்குவோம் இந்த இடத்துலையே என்பது போல நமது நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்மை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது குறைந்து போயிருக்கிறது. தலைநிமிர்ந்து சொல்லுவோமே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று, நாங்கள் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு சான்று பகர்கிறவர்கள் என்று, நமது எண்ணங்கள் கிறிஸ்தவ எண்ணங்கள் என்று பேசுவோமே, நாம் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்று சொல்லுவோமே, நாம் போகக்கூடிய பாதை அந்த கிறிஸ்துவின் பாதை என்று சொல்லுவோமே, அதில் என்ன தயக்கம், அதில் என்ன வெட்கம் வேண்டி இருக்கிறது? இயேசுவுக்கு சான்று பகர ஏன் கூச்சப்பட வேண்டும்? புனித சவேரியார் கூச்சப்பட்டாரா, வெட்கப்பட்டாரா? வெட்கப்பட்டிருந்தால் அந்த இறை வார்த்தை முன்பின் தெரியாத மக்களுக்கு, மொழி தெரியாத மக்களுக்கு அவர் எப்படி மொழி கற்றுக்கொண்டு பேசுவார் என்பதையெல்லாம் ஒரு வரலாற்றில் படித்திருக்கிறோம். எவ்வளவு சிரமப்பட்டு அதை தவறாக உச்சரித்தாலும் கூட அறிவிக்கப்படுவது நற்செய்தி, அறிவிக்கப்படும் இயேசுவின் நற்செய்தி என்பதை தெளிவாக உணர்ந்த காரணத்தாலே அவர்கள் மொழியும் கூட தடையில்லை, பண்பாடு தடையில்லை, எந்த நாடு எந்த இனம் என்பது தடையில்லை, எல்லோருக்கும் நற்செய்தி, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆக வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு அந்த இறைவார்த்தை அறிவித்தவராக பார்க்கிறோம். திரு அவை அந்த காரியத்தை செய்ய வேண்டும். பிரியமானவர்கள், எல்லோரும் அந்த இயேசுவில் தன்னை வெளிப்படுத்தி அந்த கடவுளை கண்டு தங்கள் கடவுளாக ஏற்று அவரை அன்பு செய்து
அவரது பிள்ளைகளாக வாழுகிற அந்த நிலை வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், உரத்து அறிவிக்கப்பட வேண்டும். நாம் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம், வாழுகிற வாழ்க்கை முறைகளிலெல்லாம் அந்த கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும், அந்த கிறிஸ்து அறிக்கையிடப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து வாழுகிற போது பிரியமானவர்களே, நாமும் அந்த நற்செய்தியாளர்களே. புனித பிரான்சிஸ் சவேரியார் போல நாமும் அந்த நற்செய்தியாளர்களே என்பதை உணர முடியும். நேற்று திரு அவை புனித அந்திரேயாவின் திருநாளை கொண்டாடியது. சென்ட் ஆண்ட்ரூ பிளவேந்திரர் என்று முன்னால் சொன்னார். அந்த அந்திரேயாவின் திருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த மனிதரிடம் பாருங்களேன், அவர்தான் முதலில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்து இயேசுவின் சீடராக வந்த முதல் ஆள். பேதுரு எப்படி தலைவனார் தெரியனா, பேதுருக்கு முன்பே இயேசுவை ஏற்று அவரது சீடரானவர் புனித அந்திரேயா. இயேசுவை கண்டு அவரோடு ஒரு நாள் தங்கி இருந்த மாத்திரத்திலேயே தன் சகோதரர் பேதுருவை ராயப்பரை பார்த்து, நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று மெஸ்ஸியாவிடம் பேதுருவை அழைத்து வந்தவரே அந்த அந்திரேயா. அதே போல ஒரு முறை கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். அவர் எங்கு இருக்கிறார் என்ன என்று விசாரிக்கிறார். அந்த கிரேக்கர்களை இயேசுவிடம் அழைத்து வந்தது அந்திரேயா. வாருங்கள், இயேசுவிடம் உங்களை அழைத்து போகிறேன் என்று சொல்லி உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள், உங்களோடு உரையாட விரும்புகிறார்கள் என்று அவர்களை அழைத்து வந்து இயேசுவிடம் விட்டது இந்த அந்திரேயா. இயேசு அப்பங்களை பழுகச் செய்கிற அந்த நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். 5 அப்பங்களும் 2 மீனும் வைத்திருந்த ஒரு சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வந்து, இந்த சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன, அதை நமக்கு கொடுக்க அவன் தயாராக இருக்கிறான், ஆனால் இவர்கள் பேருக்கு என்ன செய்வது என்று கேட்டதும் இந்த அந்திரேயா என்று பார்க்கிறோம். அவரது பணி அடுத்தவர்களை இயேசுவிடம் அழைத்து வருவது. நமது பணியாகட்டும். நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களை இயேசுவிடம் அழைத்து வருவோம் பிரியமானவர்களே. அந்த இயேசுவின் பிள்ளைகளாக அவர்களை ஆக்குவது நமது கடமை என்பதை உணர்வோம். ஆக வாழுகிற காலமெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த நற்செய்திக்கு, நாம் நம்பியிருக்கிற இந்த நற்செய்திக்கு, நமது வாழ்வு பாதையாக நாம் கொண்டிருக்கிற நற்செய்திக்கு சான்று பகர்வது, உறக்க சான்று பகர்வது, புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல சான்று பகர்வது நமது கடமை என்பதை உள்ளத்தில் உணர்வோம். மீண்டும் அந்த தேவைக்காகவே ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் திருமகன் இயேசு 2ஆம் முறையாக என் மண்ணுக்கு வர வேண்டும். எதற்காக? உம் இறையாட்சி நிறைவை கொண்டாடுவதற்கு. எல்லா மாந்தரும் உமது நற்செய்தியை ஏற்றுக்கொண்டதை கொண்டாடுவதற்கு. எல்லா மாந்தரும் உம்மை தந்தை என்று கண்டு மகிழ்ந்து வணங்கி நிற்கிற அந்த நிலையை காண்பதற்கு உம் திருமகன் திரும்ப வரட்டும் என இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
பார்ந்தவர்களே, நமது அன்பு புனிதரின் திருநாளில் கடவுளின் பிள்ளைகளாக அவர் திருமண் கூடி வந்திருக்கிற நம் எல்லா தேவைகளுக்காக மிகுந்த நம்பிக்கையோடு இப்போது மன்றாடுவோம். திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தையாய குருக்கள் துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டு அருள் புரிவாய் இறைவா. திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கும் ஆயரை ஆசீர்வதியும். உடல் உள்ள சுகமும் ஆன்ம நலனும் தந்து நீரே வழி நடத்தும். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டு அருள் புரிவாய் இறைவா. பலிபீடம் சூழ்ந்துள்ள உம் அன்பு மக்களை நீரே நிறைவாய் ஆசீர்வதியும். தேவைகள் நிறைவேறி உடலுள்ள சுகத்துடன் வாழ்ந்திடவே வரமருளும். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டு அருள் புரிவாய் இறைவா. இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் எம் அன்பு சோதரிகளை ஆசீர்வதியும். இறை அழைத்தல் அதிகம் பெற்று உமது பணியை தொடர செய்யும். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டு அருள் புரிவாய் இறைவா. பலியை நிறைவேற்றும் தந்தையர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோ. எடுக்கும் முயற்சியில் வெற்றியை தந்து வழி நடத்த வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டு அருள் புரிவாய் இறைவா. ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டு அருள் புரிவாய் இறைவா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம் குடும்பத்தை உடைய சவேரியாரின் வழியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நினைத்து பார்த்து ஜெபிப்போம். நம்முடைய தாய், தந்தை, நம் வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி, நமது அன்பார்ந்த பிள்ளைகள், பேர குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், உறவுக்காரர்கள், நம் அன்பியத்தை சார்ந்தவர்கள், நம் கிளை பங்கு மக்கள், நம் மலம்பட்டி பங்கின் எல்லா இறை மக்களின் எல்லோருக்கா கடவுளது அருளையும் ஆசி வேண்டுவோம். நமது பங்கு தந்தைக்காக அவரது கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நம் ஊர் பெரியவர்களுக்காக ஜெபிப்போம். நம் பங்கில் பணி செய்யக்கூடிய புனிதோமையார் அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து நமக்காக மன்றாடி கடவுளது அருளையும் ஆசை பெற்றுக் கொடுக்கும் அருள் பணியாளர்களுக்காக, அருள் சகோதரர்களுக்காக கடவுளது அருளை ஆசையை வேண்டுவோம். நாம் ஒவ்வொருவருமே அந்த கிறிஸ்துவின் நற்செய்திக்கு சான்று பகர கடமை பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து நம் அன்றாட வாழ்வில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று தலை நிமிர்ந்து நடக்க, கிறிஸ்துவுக்கு சான்று பகர நமது நல்ல எண்ணங்களால், நாம் பேசக்கூடிய உண்மையான வார்த்தைகளால், நாம் செய்யக்கூடிய நலமிகு செயல்பாடுகளால் அந்த கிறிஸ்துவுக்கும் அவர் தம் நற்செய்திக்கும் சான்று பகர கடவுளது அருளையும் ஆசையும் வேண்டும். நல்ல மழைக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் உழைப்பை, விவசாயத்தை, நம் கால்நடைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமென ஜெபிப்போம். உழைப்புக்கான வாய்ப்பு, உழைப்புக்கான பலன், இன்னும் மேலான வாழ்க்கை, இன்னும் நலமிகுந்த வாழ்க்கை என கடவுளது அருளும் ஆசி நமது வாழ்வில் எந்நாளும் பெருக வேண்டுமென ஜெபிப்போம். இந்த நாளில் நமது அன்பு பிள்ளைகளுக்காக
படிக்கிற பிள்ளைகளுக்காக, நம் வீட்டில் இருக்கிற இளையோர் இளம் பெண்களுக்காக சிறப்பாக அந்த கடவுளது அருளையும் ஆசை வேண்டுவோம். இந்த திருநாட்களில் இந்த திருத்தலத்திற்கு வந்து நம்பிக்கையோடு மன்றாடுகிற எல்லாரது ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்க வேண்டுமென மன்றாடு. தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் கேட்பதற்கு மிகுதியாகவே மது அருள் வரங்களை நாளும் எங்களுக்கு கொடுத்து காக்கிற அன்பு தெய்வமே, நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் செவி சாய்த்திரளும். உம்முடைய வார்த்தையை ஏற்று உம்மை நம்பி வாழக்கூடிய நாங்கள் எந்நாளும் அது பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்க எங்களுக்கு அருள்வீராக. நலமிகு வளமைமிகு வாழ்வை எங்களுக்கு தாரும். வாழுகிற காலமெல்லாம் மகிழ்ந்து மனம் நிறைந்து வாழ அருள் தாரும். உம் திருமகனில் இவ்வுலகம் முழுவதற்கும் நீர் வாக்களித்த அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்ட வாழ்வு எங்களுக்கு கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக புனித சவேரியாரின் பரிந்துரையில் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென். எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. உள்ளதெல்லாம் எனக்குத்தானே நீதான் தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உள்ளதெல்லாம் எனக்குத்தானே நீதான் தந்தது, உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உந்தன் அன்பு கேடில்லை என்ன தருவது, உந்தன் அன்பு கேடில்லை என்ன தருவது. உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வையே, உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வையே. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. நெஞ்சமெல்லாம் உனக்கு தந்தேன் நீதான் தங்குவே, உன்னை தஞ்சம் என்று தேடி வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. நெஞ்சமெல்லாம் உனக்கு தந்தேன் நீதான் தங்குவே, உன்னை தஞ்சம் என்று தேடி வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. உந்தன் அருள் தங்கிடுதே என்னில் நிம்மதி, உந்தன் அருள் தங்கிடுதே என்னில் நிம்மதி. என்ன குறை எனக்கு வரும் உன்னில் வாழவே, என்ன குறை எனக்கு வரும் உன்னில் வாழவே. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர்
தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பொழியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளில் பிள்ளைகள் நாங்களும் திருமுன் கொண்டு வரும் காணிக்கைகளை மனம் நிறைந்து ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் பாதையை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைவரையும் திரு பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானிறிவார். உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் வேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருவை சிறப்பாக உமடியார் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் ஆண்டகை இந்நாளை தலைமையேற்று இந்த திருவிழா திருப்பலி சிரித்து கொண்டிருக்கும் தஞ்சை ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நம்பிக்கையில் நிறைவு பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாஸ் விசாயத்திலும் கனிவுள்ள தந்தையை என்றும் சுதந்திரம் உடைய மக்களை பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அழைக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு என்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்தது உலகம் எங்கு மனிதம் வாழ உயிரை தந்தது, உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய், நலமளிக்கும் அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய், உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. கனிவுள்ள நெஞ்சத்தில் ஒதிக்கும் அருள்மொழி, பூக்களில் மலர்ந்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி, உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய், உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய், இறைவா என்னில் எழுந்து வா, உனதாய் என்னை மாற்றவா, இறைவா என்னில் எழுந்து வா, உனதாய் என்னை மாற்ற
உள்ளமகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. துயருறும் வேளையில் கலங்கிடும் கண்களை துடைத்திடும் உறவென்று உன்னை காண்கிறேன். சுற்றமும் சொந்தமும் கைவிடும் பொழுதினில் சிறகினில் அணைத்திடும் அன்பில் நனைகிறேன். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய், உண்மை நீதி காத்திட அருள் ஈந்தாய். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய், உண்மை நீதி காத்திட அருள் ஈந்தாய். நாளும் நன்றி பாடுவேன், நலமாய் உன்னில் வாழுவேன். நாளும் நன்றி பாடுவேன், நலமாய் உன்னில் வாழுவேன். உள்ளம் மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ளம் மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். நலமளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அதே அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் கிறிஸ்தவ அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை எம் புனிதரோடு சேர்த்து நாங்களும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கும் உங்கள் முன்னோருக்கும் அளித்த அதே கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் எந்நாளும் வளம் பெற அருள் புரிவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்கள் புரிவதில் உங்களை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை எந்நாளும் ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ நல் வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் எந்நாளும் வளரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. புனித சவேரியாரின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். இப்போது நமது அருட்சகோதரிகள் ஆயர் அவர்களுக்கு மற்றும் ஏனையவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். முதலாவதாக நமது மலம்பட்டி இல்ல தலைமை சகோதரி அருட்சகோதரி ரீட்டா அவர்கள் நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மரியாதையை செலுத்துவார்கள்.
சபை சார்பாக தலைமை சகோதரியும் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்து பங்கு தந்தையாக எனக்கும் சபை சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எருமை போல் சுறுசுறுப்பாய், அன்பின் அண்ணலாய், நட்பின் இலக்கணமாய், புன்னையின் அரசனாய், ஏழைகளின் தோழனாய், செயற் வீரனாய், ஆரவரமில்ல ஆண்டவரின் பணியை அற்புதமாய் செய்பவராய், எம் பங்கின் வளர்ச்சிக்காய் முழு மூச்சுடன் பணி செய்யும் அயராது உழைக்கும் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு எம் சபை தலைமை அன்னை மேப சரோஜா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சபை சார்பாக ஆயரின் செயலர் தந்தை வினிட்டோ அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நன்றி. இப்பொழுது நமது ஊர் சார்பாக வந்திருக்கின்ற குருக்கள் அருட் சகோதரர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொருளாளர் திரு ஆரோக்கியராஜ் பொன்னாடை பொருத்துவார். ஆயரின் செயலர் அருட்தந்தை வினிட்டோ அவர்களுக்கு தலைவர் இருதயராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அடுத்து நம்முடைய மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற புனித தோமையாரின் பிரான்சிஸ்கன் சபை தலைமை அருட்சகோதரி மதர் மேபிள் அவர்களுக்கு செயலாளர் திரு வின்சன் ஆசிரியர் பொன்னாடை பொருத்துவார். அடுத்து எனக்கு திரு ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நமது திருவிழா மகிழ்ச்சியில் கலந்திருக்கிற சலேசி சபை சார்ந்த அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து அருட்தந்தை ஜேம்ஸ் சலேசி சபை சார்ந்தவருக்கு மேலப்பண்ணை செபஸ்தியார் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அருட்தந்தை மரிய செல்வம் நமக்கு எப்பொழுதுமே மலம்பட்டி மண்ணிற்கு ஆன்மீக உதவி செய்பவர். அவர்கள் தந்தை மரிய செல்வம் அவர்களுக்கு முன்னாள் தலைவர் முத்தையா அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்த அருட்தந்தை வலன் செல்லா அவர்களுக்கு தெற்கு மலம்பட்டி திரு சாந்தன் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து அருட்தந்தை சாலமோன் அவர்களுக்கு திரு சபரிநாதன் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். காயம்பட்டி பங்கு தந்தை இயேசுவின் திருரத்த மறை வேதபோத சபையை சார்ந்த தந்தை இருதிராஜ் அவர்களுக்கு நம்பியார் என்கிற பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். Fathers, please come forward so that people may not be confused. அடுத்து நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு செங்கோல் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். திரிபுரா மாநிலத்திலே பணியாற்றுகிற தந்தை அவர்கள் திருவிழாக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். அடுத்து நமது பக்கத்து வீட்டுக்காரர் தாய் பங்கை சேர்ந்தவர் அருட்தந்தை சூசிராஜ் அவர்களுக்கு திரு சேசுராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து நம்முடைய ஆயர்களின் பங்கு தந்தை ஆயருடைய பங்கு தந்தை தந்தை லெனின் ஐயம்பட்டி பங்கு தந்தை அவர்களுக்கு வேலப்புடியான்பட்டி திரு ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து கீர்னூர் மறைவட்டத்தின் உதவி பங்கு தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு வேலப்புடியான்பட்டி திரு சேவியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நமது மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற ஜெபமலை மாதா சபை சகோதரர்கள் ஜோசப் அவர்களுக்கு அருட்சகோதரர் ஜோசப் அவர்களுக்கு சவரிமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்து சகோதரர் ஸ்மித் அவர்களுக்கு கொட்டப்பட்டார் ஆரோக்கியராஜ் பொன்னாடை பொருத்துவார்கள். அருட்சகோதரர் அமுல் அனூப் அவர்களுக்கு புதுப்பட்டியர் அந்தோணி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். சகோதரர் ஜோயல் அவர்களுக்கு வாத்தியார் வீட்டு மணி பொன்னாடை பொருத்துவார்கள்.
அடுத்த திருதி சபை சார்ந்த டேவிட் அவர்களுக்கு ஊர் தலைவர் தாஸ் பொன்னாடை பொருத்துவார்கள். சகோதரர் பவுல்ராஜ் அவர்களுக்கு நமது அசோக் பால்ராஜ் அவர்களுக்கு நமது தாஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து பிரதர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஜோக்கின் அவர் பொன்னாடை பொருத்துவார்கள். சகோதரர் பிரான்சிஸ் அவர்களுக்கு சவரிமுத்து குண்டுமணிங்கிற சவரிமுத்து அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். திரு இன்னாசிமுத்து அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து மஞ்சம்பட்டி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் மான்ஃபோர்ட் சபையை சார்ந்த ஜோ தாமஸ் அவர்களுக்கு ஜோய்கின் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். ஜோக்கின் பொன்னாடை பொருத்துவார்கள். இப்பொழுது அன்புக்குரியவர்களே, ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள். முதல் நிகழ்வாக நவநாள் புத்தகமானது வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நவநாள் புத்தகத்தினுடைய அட்டைப்படமானது கடந்த ஆண்டு திருவிழாவிலே முதல் தேதி திருச்சி மறை மாவட்ட ஆயர் வெளியிட்டார்கள் அட்டைப்படத்தை. ஆனால் அதுக்கப்புறம் புத்தகமே வெளியிடலை. இன்றைக்கி தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறோம். இப்பொழுது நமது ஆயர் அவர்கள் இந்த நவநாள் புத்தகத்தை வெளியிட்டு நமக்கு அறிமுகம் செய்வார்கள். முதல் பிரதியை இந்த புத்தகம் அச்சிட உதவி செய்த நாஞ்சுரார் குடும்பம், திரு ஆரோக்கியசாமி இன்னாசியம்மாள் குடும்பத்தாரை அன்போடு நினைத்து நன்றி கூறுகிறோம். ஜான் பால் அவர்களுக்கு தாஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நபருடைய புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம். நான் எழுதிய புத்தகம் கிடையாது. என்னுடைய நண்பர் அருட்தந்தை நிக்கோலாஸ் அவர்கள் கார்மல் சபையை சார்ந்தவர். தற்போது இங்கிலாந்திலே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். திருச்சி மறை மாவட்டத்திலே அவர் பிறந்தவர். இப்பொழுது அவர் சார்பாக ஆயர் வெளியிட முதல் பிரதியை நான் பெற்றுக்கொள்கிறேன். அடுத்து நம்முடைய மலம்படி தலைமை சகோதரி அவர்களுக்கு ஊர் சார்பாக ஊர் நிர்வாகத்தினர் பொன்னாடை பொருத்துவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறையுரையிலே பேசிவிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திருநாளில் உங்களிடையே வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை கொண்டாடியதில் நமது பங்கை இறையாட்சி பாதையில் எந்நாளும் மிகுந்த உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு நான் எப்போதுமே தந்தை ரமேஷ் அவர்களிடம் பார்த்து வியந்ததுண்டு. வருகிற வழியிலும் கூட பயணம் செய்கிற போது எனது செயலரிடம் சொல்லிவிட்டு வந்தேன், எங்கிருந்து தான் அவருக்கு அவ்வளவு ஊக்கம், அந்த வேலை செய்யணுங்கிற வேட்கை, வேலை செய்வதற்கான அந்த ஆற்றல் வரும்னு தெரியாது. ஒரு இடத்துல உட்கார மாட்டார், எந்த நேரம் பம்பரமாக சுழன்று கொண்டு பணி செய்யக்கூடிய நமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு திருநாள் வாழ்த்து சொல்லி இந்த பொன்னாடை எல்லாருக்கும் பொன்னாட போத்த இயலாது, உங்கள் எல்லாருக்கும் போத்துவதாக நினச்சிக்கோங்க. நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறேன். இந்த நாளில் புனித
தோமையாரின் பிரான்சிஸ்கன் சபை அருள் சகோதரிகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். திருச்சி மறை மாவட்டத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் ஏராளமானவை. மிக சாமானிய மக்களுக்கான மிக சாதாரண நிலையிலான பணிகளாக மிகுந்த ஆர்வத்தோடு பணி செய்யக்கூடிய அவர்கள் நமது எல்லா பாராட்டுக்கும் உரியவர்கள். இந்த நாளில் அவர்கள் இந்த நவநாளையும் திருநாளையும் சிறப்பிக்கிறார்கள். அந்த சபையினர் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அதை வெளிப்படுத்தும் விதமாக சபை தலைமை சகோதரி அருள் சகோதரி மேபல் சரோஜா அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். இந்த சுரூபத்தை இறைவன் புனிதப்படுத்த வேண்டுமென செபிப்போம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழுகிற எல்லாமல்ல இறைவா, ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள சீடராக நற்செய்தியின் திருத்தூதராக இம்மிடையே விளங்கிய புனித பிரான்சிஸ் சவேரியாரின் இந்த சுரூபத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இந்த திரு சுரூபத்தின் முன் திருமகனது அருளை மாசையை நம்பிக்கையோடு மன்றாடி மாட்சிப்படுத்தக்கூடிய மக்கள் அனைவரும் இவ்வுலக வாழ்வில் பிரான்சிஸ் சேவியரின் பரிந்துரையால் வேண்டுதலாலும் உமது எல்லா அருள் ஆசையையும் நிரம்ப பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மலம்பட்டியில் வாசம் செய்யும் புனிதரே வாழ்க, மறைபரப்பு நாடுகளில் போதகரே வாழ்க. மலம்பட்டியில் வாசம் செய்யும் புனிதரே வாழ்க, புதுமை வள்ளலே இறைவனின் சுடரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே சவேரியாரே. புதுமை வள்ளலே இறைவனின் சுடரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே சவேரியாரே. போற்றுவோம் புகழுவோம் புனிதரை வாழ்த்துவோம், போற்றுவோம் புகழுவோம் புனிதரை வாழ்த்துவோம். மலம்பட்டியில் வாசம் செய்யும் புனிதரை வாழ்க, மறைபரப்பு நாடுகளின் போதகரை வாழ்க. மலம்பட்டியில் வாசம் செய்யும் புனிதரை வாழ்க. உடலழியா வரம் பெற்றவரல்லோ, நற்செய்தியின் நாயகரல்லோ. உடலழியா வரம் பெற்றவரல்லோ, நற்செய்தியின் நாயகரல்லோ. ஆன்மாவை கரைபடாமல் காத்திட்ட புனிதரை, ஆன்மாவை கரைபடாமல் காத்திட்ட புனிதரை, உலக வாழ்வின் வெறுமையை எடுத்து சொன்னவரே, உலக வாழ்வின் வெறுமையை எடுத்து சொன்னவரே. போற்றுவோம் புகழுவோம் புனிதரை வாழ்த்துவோம், போற்றுவோம் புகழுவோம் புனிதரை வாழ்த்துவோம். மலம்பட்டியில் வாசம் செய்யும் புனிதரை வாழ்க, மறைபரப்பு நாடுகளின் போதகரை வாழ்க. மலம்பட்டியில் வாசம் செய்யும் புனிதரை வாழ்க.